நம்ம இன்னைக்கு ஆயிஷா ட்ரேடர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நம்ம வந்து எல்லாமே மோட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி மோட்ரு, டிசி மோட்ரு, வயர்லெஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் புல்லர்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் புல்லர் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபி ஒர்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த இபி வயரை வந்து இப்போ வந்து இழுத்து கட்டுறதாகட்டும், அதுவாக வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஆகட்டும், அதுவாக பெரிய பெரிய இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்து நம்மளுடைய அந்த வரப்புக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஃபென்சிங்லாம் போடுவாங்க. அந்த ஃபென்சிங் எல்லாம் வந்து இழுத்து கட்டக்கூடிய அந்த வயரெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இழுத்து கட்டுவாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுறது, இதில் வந்து ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கல பார்த்து டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்லாம் பார்க்குறீங்க. அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோவில் பார்த்தோம். இது வந்து ஹேண்ட் புல்லர் வந்து சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேண்டில் வருது பார்த்தீங்களா, இது வந்து ரேட்செட்டுங்க. அதுபோக வந்து இந்த ஸ்ப்ரிங்கு வரும் சரிங்களா. வந்து ஸ்ப்ரிங் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். லாக் பண்ணும்போது இந்த ரேட்செட் வந்து இந்த கியரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிருமா, ஃபுல் டைட் ஆயிரும். நம்ம பாருங்க, நம்ம வந்து அடிக்கடி மேலே ஏறும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அடிக்க லோடு வந்து ஒரு 1000 கிலோ வரை இருக்கிற லோடு வந்து என்ன பண்ணிடணும் உங்களுக்கு இழுத்து கொடுத்துரும். நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு ஃபென்சிங் வயர் வந்து இழுத்துக்கு ஃப்ரீயாக கட்டிக்கலாம். சரி, இப்போது அப்படியே பார்த்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் இன் சைனா மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி மாடலுங்க. உங்களுக்கு ரேட்செட் டைப்லேயே, ரேட்செட் ஹேண்ட் புல்லர்லேயே வந்து மேட் இன் ஜப்பான். இது வந்து ஜப்பான் டைப்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் டைப்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி டியூட்டி 110 கெப்பாசிட்டி. அது நம்ம பாருங்கள் ஈஸியாக வந்து அடிச்சுக்கலாம். லோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாடலோட அந்த லிவருக்கும் இப்போ யூஸ் பண்ணுற லிவருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மீட்டர் ரோப் கொடுப்பாங்க இதில் சரிங்களா. மெட்டீரியல் இழுக்கிறதுக்கு இந்த இந்த பொருள் போதுமா, இல்லை அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் வேணுங்களா? ஆனால் இப்போ ஃபென்சிங் இழுத்து கட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே. அந்த இழுத்து கட்டக்கூடிய அந்த வயரை வந்து ஒரு யாரோ வந்து ஹோல்டு பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரிப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வயர் ரோப் கிரிப்பர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயரை வந்து லாக் பண்ணிட்டு நம்ம இந்த பொருளை வச்சு பாருங்க, லோடு அடிக்கிறது அடிக்க ஆட்டோமேட்டிக்காக டைட்டாகி வந்துருங்க. உங்களுக்கு இப்போ நம்ம காட்டின பொருள் வந்து யாருக்கும் ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா நம்மளுடைய ஷாப்பில் நம்பர் வந்து கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் இதுக்கு உண்டான வீடியோவும் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ரேட்டு வந்து பெஸ்ட் ரேட்டாக பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. தேங்க்யூ.